ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. 7 வகையான பதவிகள் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ரீச் அவுட் ஆகும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா எந்த வகையான ரைட்டிங் டெஸ்ட்டும் கிடையாது. டேரெக்டாக மெரிட் செலெக்ஷன் தான் நடக்க போகுது. ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25,000 மணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் இந்து சமய அறநிலையத்துறை அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தான் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ சுவாமிநாதர் திருக்கோவில், ஓகேங்களா, ராமேஸ்வரம் இருந்தால் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 2 சைட் இருக்குது. நீங்கள் 2லையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் லெட்டர் மூலிமா தான் இந்த ஓப்பனிங்ஸ் அப்லோட் பண்ண முடியும். அது எப்படி யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 12/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான இன்டேட் முடியுது. மாலை பார்த்தீங்கன்னா 5:45 முடிக்கும் தான். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,500லேருந்து 58,600 அப்படி கொடுக்குறாங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லெவல் 22ல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ப்ளம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து பார்த்தீங்கன்னா 59,900 மணி கொடுக்குறாங்க. இதுக்கான பே ஸ்கேல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 19 முடிச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு ஐடிஐ இதில் பயிற்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி காவலருக்கு பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல் படை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 7 வகையான பதவிகள் இருக்குது. இந்த மீதி இருக்க பதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சுதான் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கான அட்ரஸில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். கவர் லெட்டரில் தான். அந்த கவர் லெட்டரு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏஜ் கிரைட்டீரியா என்ன, வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விட்டது பார்த்தீங்கன்னா பழனி திருக்கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கான ஜாப் ஓப்பனிங்ஸும் வரும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாவட்டத்துக்கான ஓப்பனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் டேரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கோவில் எதிராக வழக்குகள் எதுவுமே தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்ட மக்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்மெண்ட் அட்டாச் பண்ணோம். அந்த செல்ஃப் அட்டாச்மெண்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்ட்ஸ், ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுடைய கைப்பட தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரர்கள், ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீது எந்த வழக்குகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேற்கண்ட விவரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12/3/2025 அந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4வது வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி அதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண், ஓகேங்களா, உங்களுக்கு மார்க் ஷீட்டும் வைக்கலாம், ஓகேங்களா. உங்களுடைய ஏஜ் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் இது வந்து ஜெராக்ஸ் காப்பி வைக்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து எழுதணும், ஓகேங்களா. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல என்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முறைகளை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அடிப்படையில் வந்து எடுக்கிறாங்க, கல்வி தகுதி என்ன வேணும், செயல்முறைகள் என்ன, செயல்முறை தேர்வு என்ன இருக்கணும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் தகுதி உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த பார்க்கலாம். இதுக்கான அட்ரஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக தரேன், மறக்காமல் அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12/3/2025 கொரியராக அனுப்பிச்சுடுங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது தெரியலன்னு நினச்சிங்கன்னா ஒரு கொரியராக உங்களுக்கு ஃபார்மெட்டாக மேக் பண்ணி கூட போடுறேன். இந்த பிடிஎஃபில் இருக்கிறத பொறுமையாக ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் வந்து படித்தாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். மேற்கொண்டு உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், ஓகேங்களா. மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.